தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மாவட்டங்களில் மிக மிக முக்கியமான மாவட்டமாக கருதப்படும் சேலம் மாவட்டத்தில் முதல் தொகுதியாக கங்கவள்ளி அப்படின்ற இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்னதுரை திமுக சார்பாகவும், நல்ல தம்பி அதிமுக, சுஜாதா தாவேகா, அபிராமி அப்படின்றவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அதிமுக 48%, திராவிட முன்னேற்ற கழகம் 44%, நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 0.81% வாக்குகளும் பெற்றிருக்கு. இந்த இடத்துல மக்கள் நீதி மையம் இந்த டாப் 4ல வரல. மக்கள் நீதி மையத்தை பத்தி நம்ம ஏன் மென்ஷன் பண்றோம்னா, மக்கள் நீதி மையம் அப்படியே அது ஒரு நடிகருடைய கட்சி. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்த, ஒரு பெரிய இது ஏற்படுத்தலாம் கூட நம்ம கிட்டத்தட்ட இதுல ஒரு 5ல் 1 மடங்காவது அதை ஏற்படுத்தியிருக்கோம். சோ அந்த மக்கள் நீதி மையத்தோட வாக்குகளை பொறுத்துதான் இந்த தொகுதியில மற்றொரு நடிகருக்கு, அது வேறு ஒரு நடிகர் சம்பந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு வாக்குகள் அளிப்பாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால மக்கள் நீதி மையத்தை நான் ஒரு முறை மென்ஷன் பண்றேன் ஒரு தொகுதிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை 44% வாங்கிய திமுக 42%, 48% வாங்கிய அதிமுக 44%, 5% வாங்கிய நாம் தமிழர் கட்சி 10%, 4% பெறும் நம்முடைய தாவேகா மற்றும் இதர கட்சிகள். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக திமுகல தான் போட்டி. மற்ற கட்சியெல்லாம் பெருசா இங்க எத்தனை கட்சிகள் வந்தாலும் இங்க பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் இல்லை. அவங்க அப்பத்துல இருந்தே அப்படியே ஊறி அப்படியே பழகுனாங்க அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 2% வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக வெற்றி பெறும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆத்தூர். இந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தநாரி அப்படின்ற காங்கிரஸ் கட்சி சார்பாகவும், ஜெய்சங்கரன் அதிமுக சார்பாகவும், செல்வ பாரதி தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும், மோனிஷா சின்னதுரை நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 47.72, திராவிட முன்னேற்ற கழகம் 43.58, நாம் தமிழர் கட்சி 5.12% வாக்குகள் பெற்ற இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 44-41% திமுகவுக்கும், 48-45% அதிமுகவுக்கும், 5-10% நாம் தமிழர் கட்சிக்கும், 4% கட்சி வாக்குகள் தாவேகா மற்றும் இதர கட்சிகளுக்கும் இந்த ஆத்தூர் தொகுதியில பெறும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவுக்கு ஒரு வெற்றி தொகுதியாக ஆக போகிறது. சேலம் அதெல்லாம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஒரு சொந்த மாவட்டம். அங்கெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்முடைய கணிப்புகளையும் பெரும்பாலான தொகுதியில் அதிமுகவுக்கு ஃபேவரா தான் இருந்தது. இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, நீங்க சேலம்னும் போதே இங்க இதனுடைய வெற்றி கொஞ்சம் கம்மி தான், இன்னும் அதிகமா இருந்திருக்கணும். கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் அங்க ஒரு செஞ்ச அந்த அதிமுக ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் சில இது அந்த இடத்துல காட்டுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்காடுல ரேவதி மாதேஸ்வரன் அப்படின்ற திமுக, உதயராணி அப்படின்ற அதிமுக, லட்சுமி தாவேகா மற்றும் பழனிசாமி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும். இவங்கள பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50.88% வாக்குகளும், தமிழ்ச்செல்வன் 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளும், தேசிய முற்போக்கு திராவிடர்கள் 1.25. மறுபடிங்க மக்கள் நீதி மையம் இல்ல, ஒரு சினிமா நடிகருடைய கட்சி எங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, சென்ற முறை பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த முறையும் தாவேகா ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு புரியுதலுக்காக நான் சொல்றேன், தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த வகையில ஏற்காடுல 40% வாங்கிய திமுக 39, அதிமுக 50-44, நாம் தமிழர் 6-12, தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகள் பெறும். இந்த ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை அதிமுக 5% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை அப்படின்றதுல அது ஒரு ஒன் ஆஃப் அவங்களுடைய கோட்டையா இருக்கு. அதுலயும் சில கட்சிகள் எப்படி சென்னை திமுக கோட்டையா இருக்க பட்சத்துல ஒரு 2-3 தொகுதியை அதிமுக கைப்பற்றியதோ, அதே போல சேலம் தொகுதி தான் அதிமுக கோட்டை. அங்கேயுமே திமுக 2-3 தொகுதியில் வெற்றி பெறும். அது நீங்க தொடர்ந்து பார்க்க தான் போறீங்க. நம்ம பார்க்க போற அடுத்த தொகுதி ஓமலூர். அதுல இளங்கோவன் நம்முடைய திமுக கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய தேமுதிமுக போட்டியிடும் இளங்கோவன், ஆர்மணி அதிமுக, ஆதித்யமான் இவர் தாவேகா பிளஸ் சிவசக்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த ஓமலூர் தொகுதியில நம்முடைய அதிமுக 57.20% வித்தியாசம் மட்டும் பாருங்க. 55,294 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்த்து தோக்கடிச்சுக்கிறாங்க இந்த ஓமலூர் தொகுதியில. அங்க நாம் தமிழர் கட்சி வெறும் 4% வாக்குகள் தான் பெற்றிருக்கு. மக்கள் நீதி மையம் 1.18% வாங்கியிருக்கு இந்த தொகுதியில. இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய திமுக 35-38% வாக்குகளாக முன்னேறிக்கிறது காரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒரு சில வாக்குகளால் அது அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறுது.
அதிமுக 57 இருந்து அப்படியே 45 டிராப் அவுட் ஆகுது. கொஞ்சம் அங்க வந்து எம்எல்ஏ கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கு. அந்த 45% வாக்குகளா வாங்க இந்த இடத்துல. ஆனா நாம் தமிழர் கட்சி 4ல இருந்து 11% வாக்குகளும், தாவேகா 6% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் அதிமுக சென்ற முறை 20-25% வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சது. இந்த முறை வெறும் 4% வாக்குகள் வித்தியாசம் தான் வந்து இந்த ஓமலூர் தொகுதியை வந்து கைப்பற்ற போது அதிமுக. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேட்டூர். மேட்டூர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய மிதுன் சக்கரவர்த்தி, வெங்கடாச்சலம், கே செல்வம் மற்றும் வித்யா வீரப்பன் போட்டியிடும் இந்த தொகுதியில வித்யா வீரப்பன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெரிந்த ஒரு வேட்பாளர் தான். இருந்தாலும் இவர்களை விட பெரிய பெரிய வேட்பாளர் அங்க இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. அதை பத்தி பாத்தீங்கன்னா சென்ற முறை இதே இடத்துல யார் யார் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சார்பாக கிட்டத்தட்ட 44.43%, திமுக 44.13%, நாம் தமிழர் கட்சி 4.17%, மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 2.11% வாங்கியிருக்காங்க. மேட்டூர்னும் போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு கொஞ்சம் நகரமும் கிராமம் சேர்ந்த ஒரு இடம். அங்க மட்டும் மக்கள் நீதி மையம் வந்துச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு வித்தியாசம் ஒரு 656 வாக்குகள் வித்தியாசம் தான் சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, 44% வாங்கிய திமுக அப்படியே 44 நிக்கிறாங்க. அதிமுக 44 40 குறையிறாங்க இந்த ஒரு தொகுதியில. அது வந்து என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழருக்கு 4ல இருந்து 9% தான் கொடுத்துருக்கிறேன். அவங்க வந்து அந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்தா மாறலாம். ஆனா இந்த 2 பேருக்கு வந்து வெற்றி தோல்வி வந்து அது வந்து பெருசா அது வந்து பாதிக்க போறது இல்லை. இவங்க இன்னும் கூட 14% வாக்குகளோட பெறலாம். ஆனா அது இவங்க வெற்றி தோல்வி வந்து கண்டிப்பா பாதிக்காது. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நம்முடைய தாவேக்கா வந்து 7% வாக்குகள் இந்த மேட்டூர் மெயின்ல வந்து கண்டிப்பா வாங்கிடுவாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், மேட்டூரை பொறுத்த வரைக்கும் திமுக 4% வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமா வெற்றி பெறும். இந்த இடத்துல வந்து திமுக அப்படியே ஓட்டு நிக்கிறதுக்கு காரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பங்களிப்பு இங்க வந்து இருக்கு. அதனாலதான் வந்து இங்க கொஞ்சம் நிக்கிறாங்க. எல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க, 6-7% வாங்கியிருப்பாங்க. அது கொஞ்சம் குறைஞ்சதுக்கு காரணம் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒரு கூட்டணி தான். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதி. இந்த தொகுதியை பத்தி நம்ம சொல்றதே வேஸ்ட். இருந்தாலும் வந்து நம்ம கடமை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதன் வகையில பாத்தீங்கன்னா, காசி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும், திரு கே பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாகவும், அருண்குமார் தாவேகா சார்பாகவும், பிரியதர்ஷினி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த தொகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த முறை அந்த தாவேகா வேட்பாளர் வந்து ஓடி போயிட்டாரு. அதனால தாவேக்காவோட வாக்குகள் இங்க வரப்போறதே கிடையாது. இருந்தாலும் நம்ம கருத்து கணிப்புறம் என்னன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்னதான் பார்த்துப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, சென்ற முறை பழனிசாமி ஐயா வந்து கிட்டத்தட்ட 66% வாக்குகளும், டைரக்ட் திராவிட முன்னேற்ற கழகம் 28% வாக்குகள் வித்தியாசம் பாருங்க. கிட்டத்தட்ட 93,802 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி வந்து கொளத்தூர்ல வந்து நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வித்தியாசம் வந்து 41% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. அவரு அந்த தொகுதியில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதே மாதிரி இந்த தொகுதியில வந்து திரு பழனிசாமி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இங்க நாம் தமிழர் கட்சி பாருங்க, வெறும் 2.68%, மக்கள் நீதி மையம் 0.63% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. எல்லா வாக்கையும் மொத்த வாக்கியமே வந்து திரு பழனிசாமி அவர்களும் இந்த இடத்துல வந்து வாங்கிடுறாங்க. இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல வந்து 22ல இருந்து 34 திமுகவும், 66ல இருந்து 55% நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவும், 3ல இருந்து 10% நம்முடைய தாவேக்கா, தப்பாத்துக்காதீங்க 1% வாக்கு இல்லை, ஏன்னா அவங்க போட்டி போடல. அதனால அவருக்கு இருந்தாலும் வந்து மற்ற கட்சிகள் ஒண்ணு இருக்கு இல்லையா, தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் ஒண்ணு இருக்கு. அதுக்காக வந்து 1% வாக்குகள் வந்து அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் வந்து கிடைக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முடிசூடா மன்னனாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 21% வாக்குகள் வித்தியாசம் வந்து ஜெயிக்கிறார். எப்படி கொளத்தூர்ல நம்முடைய ஸ்டாலின் ஐயா ஜெயிக்கிறார், எப்படி வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எப்படி அவங்க தொகுதி ஜெயிக்கிறோம், அதே மாதிரி இவருமே வந்து கன்ஃபார்மா 100% வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளராக இருப்பாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இதே நிலைமை சேலத்துல எல்லாமே இருக்கானா இல்ல, அங்க அடுத்தடுத்த தொகுதியில அப்படியே மாறுது, நிலைமை மாறுது. அதுல பாத்தீங்கன்னா சங்கரில வந்து பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றிவேல், செந்தில்குமார் மற்றும் நித்யா அருள் போட்டி போடும் இந்த தொகுதியை பாத்தீங்க அப்படின்னா, சென்ற முறை அதிமுக 49.72, திமுக 41%, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 5% வாக்குகள் பெற்றிருக்கும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, 41-43 திமுக உயர்கிறது. சேலத்தை வந்து டார்கெட் வச்சு பண்றாங்க நம்முடைய திமுக சேர்ந்த வந்து டார்கெட் வச்சு அந்த இடத்தையும் அந்த கோயம்புத்தூர் அந்த இடங்கள்லாம் வந்து டார்கெட் வச்சு அவங்க வந்து வேலை பார்க்கறதால வட மாநிலம் வந்து குறைந்த வாக்குகள் வந்து இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைட்டா வந்து ரைஸ் ஆகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக 40-43% வாக்குகளும், அதிமுக 50-54 44% குறையுது அந்த இடத்துல. அதே மாதிரி நாம் 5-10
தாவேகா மற்றும் இதர கட்சி வந்து 3% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 1% கண்டிப்பா ஏன்னா சென்ற முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா அதிமுக தான் வெற்றி கொடுக்குறோம். அதிமுக 1% வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பா இந்த தொகுதி வந்து கைப்பற்றும். ஆனா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேலம் வெஸ்ட். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் தேமுதிமுக சார்பாகவும், ஆர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், லக்ஷ்மணன் தாவேகா மற்றும் சுரேஷ்குமார் நாம் தமிழர் கட்சி சார்பாக போரிடும் இந்த தொகுதி சேலம் வெஸ்ட், ஈஸ்ட், நார்த் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகர மையத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள். அந்த தொகுதியில் வந்து கண்டிப்பா வந்து சென்ற நீங்க இதை வச்சே பார்க்கலாம், மக்கள் நீதி மையத்தை வச்சு நீங்க தாவேக்காவை ஓரளவு வந்து கணக்கு பண்ணிக்கலாம். அந்த தொகுதியில சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி 48.69%, திமுக 38.7% வாக்கும், நாம் தமிழர் 5% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 3.66% வாக்குகளும் பெற்றிருந்த இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 39 வாங்கிய திமுக அந்த 39 எப்படின்னா தக்க வச்சுக்கும், 49 வாங்கிய அதிமுக 43 வந்து குறையுது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த திமுக அந்த மாதிரி குறை இருக்கிறதுக்கு காரணம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து அது அதிமுகவே இருக்கே கொஞ்சம் இங்க மாறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திமுக வெற்றி அடைஞ்சுன்னா நம்ம மாவட்டம் நம்ம பண்ணா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா கூட அந்த சதவீதத்தை வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. 43% அதிமுகவும், நாம் தமிழர் 5-9% வாக்குகளும். இதே தொகுதியில இருந்து பாருங்க சிட்டி பேஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அப்படியே தாவேக்க அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு பாருங்க, 9% வாக்குகளும் பெறும். இந்த சேலம் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். அடுத்து சேலம் நார்த்ல ராஜேந்திரன் திமுக சார்பாகவும், சதாசிவம் அப்படின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, சிவகுமார் மற்றும் குணசீலா அப்படின்ற 4 கட்சியில போட்டி போடும் 4வரும் போட்டி போடும் இந்த தொகுதியை சென்ற முறை ராஜேந்திரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாருங்க 46.17% வாக்குகளும், அதிமுக 42.42%, மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் முந்திச்சு. என்னன்னா இது மெயின் சிட்டி, நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நம்ம வந்து இதை வந்து சும்மா ஏதோ ஒரு கற்பனை நிலைப்பெல்லாம் சொல்லல, இருக்கிற ஃபேக்ட் சொல்லி. இது வரைக்கும் மக்கள் நீதி மையம் இந்த சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனா சேலம் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் மூணுத்தையுமே இருக்கு பாருங்க. அதுல இங்க இது வரைக்கும் நாம் தமிழர் தான் வந்து லீட் பண்ணிருந்தது 3rd பொசிஷன்ல. இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 3வது வந்தது 5.30, நாம் தமிழர் கட்சி 4.03. அப்போ அந்த சிட்டிக்குள்ள வந்து நடிகர்களுக்கான ஒரு ஒரு ஹோப் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத ரொம்ப மீடியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உள்ள போக அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வரவேற்புமே இல்லை. அவங்க யாரு, இவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்றது அங்க அவங்களுக்கு தெரிஞ்சலாம். அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி அந்த விவசாயம் பத்தி அதிகமா பேசல, ரொம்ப பேச்சு நடக்குது அவங்களுக்குள்ள. அவங்க நாம் தமிழர் வந்து ஒரு விஷயமா எடுக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறார், ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. ஆனா சிட்டியில பாத்தீங்கன்னா சென்ற முறை மக்கள் இனிமே இந்த இடத்துல எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு பாருங்க, 5.3%. சேலத்துல வாங்கிய இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வாக்குல கிட்டத்தட்ட நம்ம பார்த்துங்கிறது ஒரு 60-70 தொகுதியில் வந்து சிட்டி வந்தவொடனே பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டில வந்து கண்டிப்பா வந்து நம்முடைய மக்கள் நீதி மையம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரியே இந்த முறை தாவேக்காவும் வந்து அதே மாதிரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த முறை தாவேக்கா இங்க பாருங்க 12% வாக்குகள், நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் நீங்க வந்து மக்கள் நீதி மையம் பெறுது. இந்த இடத்துல நம்முடைய தாவேக்கா பெறுது. இது வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து நடக்குது. சென்னை போன்ற முக்கியமான நகரங்கள் வந்து தாவேக்கா தான் வந்து 3வது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்கு. மற்ற நம்ம மெயினான கான்செப்ட் வந்துருவோம். 46% வாங்கிய திமுக 41, 42% வாங்கிய அதிமுக 32% வாக்குகள் வாங்குறாங்க. ஆக மொத்தம் இந்த தொகுதியை வந்து திமுக ஒரு 3% வாக்குகள் வித்தியாசம் வந்து கண்டிப்பா கைப்பற்றுறாங்க. இதுக்கடுத்து சேலம் சவுத்து. சேலம் சவுத்துல அதே மாதிரி லோகநாதன் திமுக, வினோத் அதிமுக, விஜய தமிழ் பார்த்திபன் தாவேக்கா, சோஃபியா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடும் இந்த தொகுதியில சென்ற முறை அதிமுக 48.76% வாக்குகள் வித்தியாசம் பாருங்க. ஒரு சவுத்துக்கும் நார்த்துக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 10-11% வாக்குகள் வித்தியாசத்தில் லீட்ல இருக்கு. மறுபடியும் 3வது பொசிஷன்ல யாரு இருக்காங்கன்னா மக்கள் நீதி மையம். நான் சொல்லுவதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சிட்டின்னு வரும்போது மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு நடிகரின் கட்சி வந்து வருவது போலவே அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கம் சிட்டில வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து ஒரு 3வது மாற்று கட்சியா இருக்கு. ஆனா உள்ள போக போக அவங்க நாம் தமிழரோட தாவேக்காவோட நாம் தமிழர் கட்சி தான் வந்து உள்ள ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே மாடு, ஆடு, விவசாயம் எல்லாமே அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறதால அந்த இடத்துல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இதுல 4வது இடம் தான் பிடிச்சிருக்கு. ஆனா 5% வாக்குகள் பெற்றா கூட 4வது இடம் தான் பிடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. இந்த முறை இங்க தேர்தல் நடக்கும் பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க தாவேக்கா
14% உயரக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த சேலம் சவுத் இருக்கு. அதுல திமுக 37-33ஆகவும், அதிமுக 49-44ஆகவும், நாம் தமிழர் 5-9% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய அதிமுக கிட்டத்தட்ட 11% வாக்கு வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. நம்ம இந்த சேலத்துல பார்க்கக்கூடிய கடைசி இது வீரபாண்டி. வீரபாண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக தருண், பாலாஜி சுகுமார், பழனிவேல் மற்றும் ராஜேஷ்குமார் போட்டியிடும் இந்த வீரபாண்டி தொகுதியில சென்ற முறை அதிமுக 49.92, திராவிட முன்னேற்ற கழகம் 41.03, நாம் தமிழர் 4.38, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.23, மக்கள் நீதி மையம் இல்ல. இது உள்ள போயிடுது. உள்ள போயிட்டாலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நடிகரின் கட்சிக்கு அங்க வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா 3வது பொசிஷன் மட்டும் நாம் தமிழர் 4வதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கூட்டணி கட்சி 4வது பொசிஷன். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை சென்னை அர்பன் ஏரியா ஒரு மாதிரி ரூரல் ஏரியா அங்கங்க என்னென்ன பிரச்சனை இப்ப நம்ம சென்னையில மாதிரி அந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டிக்கு என்ன பண்றதுன்னா ரொம்ப அது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா கிராமங்கள்ல போக போக ஒரு விஷயமும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமே அவங்கள பெருசா அஃபெக்டும் பண்ணோம், பெருசா லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள நீங்க போக போதான் இந்த உண்மையான இந்த அதிமுக திமுகவின் பவர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கடைசியா நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய இந்த கடைசி தேதியில வீரபாடியில சென்ற முறை திமுக 41-38ஆகவும், அதிமுக 50-44ஆகவும், நாம் தமிழர் 4-12ஆகவும், நாம் தமிழர் 12%ஆகவும், தாவேகா மற்ற இதர கட்சிகள் 6% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த முறை அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த வீரபாண்டி தொகுதி. இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது மறுபடியும் ஒரு அதிமுகவின் கோட்டை தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல திமுக ஒரு 1-2 இடங்கள் சென்ற முறை தோத்ததுல 1-2 இடங்கள் அதிகமா வெற்றி பெறக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கிறது சேலம் மாவட்டம்.